ஹாய். எவ்வளோங்க இது முருங்கைக்காய்? முருங்கைக்காய் எவ்வளோங்க? முருங்கைக்காய் மார்க்கெட்லேருந்து பொருளுங்க வாங்கி வந்துருக்குறாங்க. ஹாய். நான் சொல்ல போகிறேன். இதை நான் மூலங்கெல்லாம் வாடிட்டுக்குது. என்னங்க உருளைக்கிழங்கு, மூலங்கி, தக்காளி. தக்காளி எவ்வளோங்க? என்னங்க எவ்வளோ பெருசாக இருக்குது தக்காளி? எல்லாம் 20 ரூபா வாங்க. இது வந்து காட்டு நெல்லிக்காயா? எவ்வளோ இது காசு? 50 ரூபா. இது காட்டு நெல்லிக்காய் 50 ரூபா. தேங்காய் ஒன்றா? 2 தேங்காய் 50 ரூபா. அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க, நல்லாவே வாங்கிட்டு வரல கைஸ். அதனால தான் விலைவாசி அதிகம். ஆனால் என்ன பண்ண முடியும்? அடுத்து பாருங்க, என் கை நம்ம கையில் வந்து பிடிச்சோம்னா எவ்வளோ பெருசு பாருங்க. கரெக்டாக அவ்வளோ பெருசு. பரவாயில்லையா? 50 ரூபா 2. முள்ளங்கெல்லாம் வாடி போனது எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? முள்ளங்கெல்லாம் வாடிட்டு இருக்கு. சட்னி அரைக்கும். புதினா கொத்தமல்லி எவ்வளோ? புதினா கொத்தமல்லி 20 ரூபா. 10 ரூபாய்க்கு தானே வாங்க சொன்னேன். 10 ரூபாய்க்கே இவ்வளோ கொடுப்பாங்க. இவங்க 20 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க கைஸ். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? தக்காளி தான் எடுத்துன்னு இருக்கேன். உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு வாங்கின்னு வந்தேன்? 50 ரூபாய்க்கா? இவ்வளோண்டு கொடுத்துக்குறாங்க. எவ்வளோண்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்க கைஸ். இங்கே பாருங்க, 2 கையில் அள்ளவே முடியல. புது உருளைக்கிழங்கு தான், அதுதான் பரவாயில்லையே. இவ்வளோ தரைய மாட்டாங்க இங்கே. 1 கிலோ மேலே இருக்கும். 1 கிலோ மேலே இருக்கும். தக்காளி 20 ரூபாவா? தக்காளி 50 ரூபாவா கைஸ்? உங்கள் ஊரில் என்ன விலைவாசி விற்கிறாங்கன்னு கமெண்ட் மூலிமா சொல்லுங்க கைஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு நான் போகல. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது மஞ்சள் கொம்பு. மஞ்சள் கொம்பு இது வந்து எவ்வளோன்னா 20 ரூபாவா? எவ்வளோ கிராம்ஸு? 50 கிராம்ஸா 25 கிராம்ஸா தெரில. ஆனால் கையிலே காட்டுற பாருங்க, இவ்வளோதான் இருக்குது. தெரியுது தானே? அவ்வளோதான் கைஸ். இப்போ மழை, நேற்றெல்லாம் மழை கேஜிஎஃப்பில். இவ்வளோ காய். இந்த பைக்கு வந்து 50 ரூபாய். வீட்டில் எவ்வளோ என்னது பை இருக்குது. ஆனால் பை மறந்து போய் இந்த பைக்கு 50 ரூபாய். மடித்து உஷாராக வச்சு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போகும்போது கொடுப்போம். ஓகே.
அப்புறம் என்னவோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேனே. இன்னைக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் பருப்பு சாம்பார் கைஸ். வீடியோ மார்னிங் போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து ஃபோன் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அது தொட்டு தான் நான் வந்து வீடியோவே போடுறதுக்கு ஷார்ட்ஸ் கூட போடுறதுக்கு முடியல. ஓகேங்களா, அதுக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கோ. கண்டிப்பாக நாங்கள் ஷார்ட்ஸு வீடியோவோ கரெக்டான டைமிங்ஸே அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு மேல்பட்டு ஓகேங்களா. அது நம்ம அப்லோடு பண்ணாலும் கூட அது ரொம்ப நேரம் எடுக்குது. கொஞ்சம் லேட்டாக பண்ணோம்னா அந்த டைம் போயிடுது. கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணோம்னா அப்லோடுக்கு கொஞ்சம் நேரம் சுற்றுது, டைம் எடுக்குது கைஸ். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்குன்னு கோவப்படாதீங்க கைஸ். கண்டிப்பாக எங்களோட வீடியோ வரும். சமையல் வீடியோ ஆகட்டும், நாங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் நாங்கள் சொல்கிறதாகட்டும், ஏதாவது விஷயம் இருந்தாலும் பேசுகிறதாகட்டும், கண்டிப்பாக நாங்கள் பேசுகிறோம் கைஸ். ஓகேங்களா கைஸ். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.